வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு டெய்லி படலோட 11வது பதிவு. இன்னைக்கு நம்ம கல்லூரி விடுமுறை இருக்கிறதுனால ஒரு 10 மணி போல தான் வேக்கப்பு. அப்படியே நம்ம அன்றாட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணி பக்கம் நம்ம ஜிம் போறதா ஒரு முடிவு. அதுக்கேற்ற முன்னேற்பாடுலாம் பண்ணிட்டு ஃப்ரீ ஒரு கோட்டுக்கு 2 பிரெட்டையும் பீனட் பட்டரையும் வயிற்றுக்குள்ள தள்ளிட்டேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த வீக்கோட பாசிட்டிவ் புஷ் டேன்றதுனால முதல்ல அப்பர் செஸ்ட்டுக்கு ஒரு வேரியேஷனை போட்டேன். எப்பவுமே இந்த வேரியேஷன் ஈஸியா தான் போவோம், ஆனா இன்னைக்கு ரொம்ப அடி வாங்கிருச்சு. நானும் அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தேன், நம்மளோட மூளைக்கு ஒண்ணுமே தென்படல. சரி, இந்த விஷயத்த ஒரு பக்கம் வச்சுட்டு இப்ப நம்ம மிடில் செஸ்ட் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை முச்ச கையோட ஃபுல் ஷோல்டர் டெவலப் பண்ணிட்டு இந்த வேரியேஷனை போடுறோம். எப்பவுமே பிரஸ் போடுறது ஷோல்டருக்கு ரொம்ப முக்கியம். அதன் பிறகு சைடில்ஸை டார்கெட் பண்றதுக்கு ஒரு வேரியேஷனை போட்டு ட்ரைசெப்புக்கு இன்னைக்கு லாங் ஹெட்டையும் லேட்டரல் ஹெட்டுக்கும் ஒரு வேரியேஷன் போட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் மதிய வேலைக்கு 250 கிராம் சிக்கனும் ஒரு 300 கிராம் ரைஸ் அப்படியே மதிய வேலைக்கு போட்டு சாப்பிட்டேன். பின் தொடர்ந்து இரவு சுமார் ஒரு 8 மணி இருக்கும். மீல் நம்பர் 4க்கு 5 முட்டையும் கூட 250 கிராம் ஓட்ஸையும் எடுத்துக்கிட்டேன். முட்டை போடும் போது நல்லா ஒரு ஆம்லேட்டா வரும்னு எதிர்பார்த்தேன். அச்சியா வந்து ஸ்கிராம்பிள் எக் தான். சரி, அதை போட்டு சாப்பிட்டுக்கிட்டே என்னோட பதிவு இதோட முடிக்கிறேன் தோழர்களே. ஸ்டே ஸ்ட்ராங்.